ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம யூடியூபே பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்கிற எப்ஸ்டின்ஸை பற்றி தான் பேச போகிறோம். எப்ஸ்டினோட ஃபைல்ஸ் மட்டும்தான் வெயிட்டாக இருக்குதா? இல்லை, அதில் உள்ளே இருக்க பர்சன்ஸும் வெயிட்டான பர்சன்ஸ் தான். ஏன்னா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிஎம் மோடி வரைக்கும் அவங்களோட நேம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ வந்து கண்டென்ட் என்னென்னா, அவர் வந்து மாமா வேலை பார்த்தது கண்டென்ட் பெருசாக தெரியலை. மைனர் பொண்ணுங்களை வச்சு மாமா வேலை பார்த்தது இப்போ பெரிய பிரபலமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த எப்ஸ்டின்ஸ் யார் அப்படிங்கிறது சரிங்களா? இந்த எப்ஸ்டின்ஸ் வந்து ஒரு பேக்ரவுண்டே இல்லாத ஒரு நம்மள மாதிரி நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் பிறந்து வளர்ந்து ஒரு டீச்சர் வேலை பார்த்ததாட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெல்த் ஆஃபீஸராட்டு இருந்ததாட்டு அவருடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எப்ஸ்டின் வந்து சொன்னால் தான் அவரோட ஸ்டோரி என்னன்னு தெரியும். அவரோட எய்ம் என்னன்னா, நம்ம சொல்கிறது இந்த உலகம் கேட்கணும். நம்ம வந்து இந்த உலகத்திலே டாப்பஸ்ட் பணக்காரவங்களும் நம்மளும் ஒருத்தவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட எய்ம் இருந்திருக்கு. தப்பான எய்ம் இல்லை, ஆனால் அவர் பயன்படுத்தின முறை வந்து தப்பான முறை. ஏன்னா அவர் வந்து வீக்னஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட், அவங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பொலிட்டிஷியன், எல்லாத்தோட வீக்னஸ் மட்டும்தானா? நோ, நம்மளில் சில பேரோட வீக்னஸும் அதுதான். அந்த வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்குமே தெரியும், சொல்ல விரும்பலை, டேஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அவர் வந்து பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தான் சின்ன சின்ன மைனர் பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறார். சாத்தான் வழிபாடு அப்படிலாம் சொல்லி நிறைய வந்து ஃபைல்ஸ் வந்துட்டே இருக்குது. ஆனால் வந்து இன்னொன்று என்ன இருந்துன்னா, அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்து டொனால்ட் ட்ரம்போட நேம் வரைக்கும் இதில் நிறைய ஹைலைட்டாக இருக்குது. அப்படி இருந்தும் அவர் இந்த ஃபைல்ஸை வந்து வெளியிட்டிருப்பாங்கிறா. அது போக இன்னும் உலகத்தில் இருக்க பிரபலமான நிறைய பர்சன்ஸோட நேம்ஸ் வந்து இந்த ஃபைல்ஸில் இருக்குது. எனக்கு வந்து இதில் ஒரு பேசக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா, சைக்கோ படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து லாஸ்ட் ஹீரோயின் சொல்லுவாள், அவன் எல்லாருமே உங்களுக்கு ஒரு சைக்கோ கில்லராக தான் தெரிஞ்சான், ஆனால் வந்து என்னை பொறுத்தவரை அவன் ஒரு குழந்தையாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி எப்ஸ்டினோட வாழ்க்கையிலையும் ஏதாவது அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனால் அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் இவர் வந்து இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஸோ வந்து ஆனால் மனுஷன் வந்து ஹைலைட்ஸ், நான் மாட்டினா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மாட்டணும் அப்படின்னு மாட்டியாச்சு. ஆனால் நம்ம தான் ஒன்றும் பண்ண மாட்டோமே, இதுவும் கடந்து போகும் அப்படின்ன மாதிரி. ஏன்னா நம்ம பொள்ளாச்சி விஷயத்த விட்டுட்டோம், டெல்லியை விட்டுட்டோம், இன்னும் எக்கச்சக்கமான ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டே தான் இருக்குது. நம்ம தான் அடுத்த குக்கு வித்து கோமாளி தொடங்கிச்சுன்னா அதை பார்ப்போம், இல்லை பிக் பாஸ் தொடங்கிச்சுன்னா அதை பார்ப்போம், இல்லை டிவிக்கே வந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லை திமுக வந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லை உலகத்தில் வேற என்னெல்லாம் வந்துச்சோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். இதை நான் என் கருத்தை முன் வைக்கிறேன்னா, ஏன்னா எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. ஸோ பொண்ணாக பிறந்தவங்க எல்லாருமே, ஏற்கனவே ஆம்பளைங்களுக்கு பொண்ணோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. இனிமேல் ஆணும் கட்டுற சூழ்நிலையில தான் இருக்கும். எப்படியெல்லாம் பொண்ணுங்களை கொன்று குவிச்சு சாப்பிட்டு எடுத்து இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதனால் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. இது சொல்ல வர்றது என்னென்னா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை மறைச்சி வைக்கிறதுக்காக இப்போ திரும்ப வந்து இவங்க வந்து இந்த ஃபைல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. தொலைநோக்கு பார்வையாக பார்த்தா தான் உண்மை. இப்போதைக்கு இது கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் பெரிய பெரிய புள்ளிங்கள்லாம் பேர் இருக்கக்கூடியதில் அவங்க வெளியே விட மாட்டாங்க. சில யூடியூப்ஸில் அவங்க நேம்லாம் யூஸ் பண்ணாலே எடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க பேர் இருக்கிற ஒரு ஃபைல்ஸை வந்து அவங்க வெளியிடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இது ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, பெரிய கை ஒன்று வேலை பார்க்குது. நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்க பெரிய ஆளுங்களே ஆட்டி படைக்கிற ஒரு ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னோட தொலைநோக்கு அதுதான். அந்த ஆள் யாருன்னு தெரியலை. தெரிஞ்சாலும் நம்மளாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இல்லை யூனியனாக நின்று நீங்கள் போராடினாலுமே இதில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக நின்று போராடுறீங்களோ அவ்வளோது சோழி முடிச்சிருவானுங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாப்பாக பார்க்கணும். அதை ஒன்று தான் சொல்ல வரேன். இதில் பில்கேட்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர்லாம் சொன்னாங்க, அது ஏதாவது எப்ஸ்டினுக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, நாங்களும் அந்த தீவுக்கே போனதில்லை, அவங்களுக்கான ஒரு ட்வீட்டாக வச்சுடுங்க. தப்பு பண்ணாமல் நீங்கள் எல்லாம் ஏன் பயப்படணும்? அப்போ இதுக்கான பதிலை வந்து எப்ஸ்டின்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இறக்கலை, இறந்தது மாதிரி காமிச்சிருக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் ஒரு உயிரோடு வாழ்கிறாரு. ஸோ அவர் வரப்போகிறதும் கிடையாது.
எப்ஸ்டீன்ஸ் வாயால் கேட்காத வரைக்கும் இவங்க எல்லாருமே எப்ஸ்டீன்ஸ் மேலே தான் பழிய சொல்லுவாங்க. எப்ஸ்டீன்ஸ் தான் காரணமாக காமிப்பாங்க. எப்ஸ்டீன்ஸ் வந்தால் தான் இதில் யார் யார் இருக்கிறா, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, எல்லா விஷயமும் வெளியே வரும். நம்ம பெரிய பெரிய கனவு ட்ரீமாக பார்த்தவங்க எல்லாருமே ஒரு தகடுபடியாக இருக்கும். எவனையுமே பார்க்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இதில் முக்கியமாக நம்ம ஒரு ஆளை பற்றி பார்க்கணும். அவர் தான் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவரெல்லாம் நம்ம சயின்டிஸ்டாட்டு பார்த்த காலம் போய் அவரெல்லாம் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இன்னொரு இது என்னென்னா, இவரெல்லாம் நம்ம படிக்கணுமா, அவ்வளோ ஒரு நல்லவங்களான்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 10th புக்கில் இவரை பற்றிலாம் படிக்கிற அளவுக்கு, ஆமாம், இவரை பற்றி படிக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு அவருடைய சிலபஸ்லாம் இருக்குது. அந்தளவுக்கு யோக்கியமான்களே இவனுங்கள்லாம் கிடையாது. இவனுங்களெல்லாம் பற்றி நம்ம எதுக்கு படிக்கணும்னு எனக்கு தெரியலை. இப்படிப்பட்டவங்கள படித்து தான் நாளைக்கு நம்ம தலைமுறைகள்லாம் உருவாகும்னு நினைக்கும் போது கொஞ்சம் வெட்கக்கேடாக தான் இருக்குது.